இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாலக்கீரை தொக்கு, கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கீரை பச்சடின்னு சொல்லுவாங்க, கீரை தொக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த கீரை செய்கிறதுக்கு நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகம் இருக்கிறது. நம்ம கீரைனாலே கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 நாள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க. நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது கீரை ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆனால் அதில் ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அதில் அவங்க எந்தெந்த விதமாக டிஷ் செய்ய முடியுமோ அது செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம கீரை பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வெந்தயம் இந்த 3 உடஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு அதை ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு அந்த பூண்டோட வாசம் வரும் இல்லையா, வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 வரமிளகா, அதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் எப்போவுமே தொக்குக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, அதுவும் நல்ல குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே அது பாதி நல்லாவே குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். மசாலாலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ராஸ்மல் போகணும். அதே மாதிரி தக்காளி நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அந்த டைமில் இதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை உள்ளே சேர்த்துக்கலாம். பாலக்கீரைக்கு பதிலாக சிறுகீரை, அரைக்கீரை நீங்கள் அதில் செஞ்சால் கூட இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். பாலக்கீரை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது இதோட வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அடுத்தது நமக்கு ஓப்பன் பண்ணி கீரையை கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப இதை ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது பாலக்கீரையில் எப்போவுமே நீர்ச்சத்து ரொம்ப அதிகம், தண்ணி நிறைய வரும். ஸோ அந்த தண்ணி நமக்கு வற்றி இது நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். எண்ணெயெல்லாம் திரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அடி பிடிக்காமல் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி ஆகிடும். இந்த பாலக்கீரை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறமா சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தொக்கு வெரைட்டியெல்லாம் இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம்.